வெல்கம் டு என் மேக்ஸ் சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸில் லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். a to the power m அண்ட் a to the power n அப்படி இருக்கிற நம்பர்ஸுக்கெல்லாம் நம்ம எப்படி பண்ணிடலாம் அப்படின்னா a to the power m plus n, அதாவது அந்த மேலே raised to the power இருக்குல்ல, அந்த பவர்ஸை ஆட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 2 power 3 2 power 5, அதாவது ஏங்கிறது இங்கே இருக்க பேஸ் வேல்யூ, அந்த எம்மோ என்னோ அங்கே இருக்கிறத பவர் வேல்யூ. பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா ஏ சேமாக தான் இருக்கணும், 2னா 2 தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 power 3 இன்ட்டு -2 power 5 இருந்ததுன்னா வேறு பேஸு. ஸோ வேறு பேஸ் இருக்கும்போது இந்த பவரை, இந்த லா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சேம் பேஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போது பவர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை 2 power 8ன்னு போட்டுடலாம். இது எங்கேருந்து டிரைவ் ஆகிருக்கு அப்படின்னா 2 power 3னா என்ன அர்த்தம்? 3 2ஸ்ன்னு அர்த்தம். 2 power 5னா 5 2ஸ்ன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஓவராலாக இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கன்னா நம்மளோட அர்த்தம் என்னது? ரிப்பீட்டட் அடிஷன். ஸோ இங்கே 2வை 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், இங்கே 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டலாக அப்போ நம்ம எத்தனை வாட்டி இந்த மல்டிபிள் பண்ணுவோன்னா 8 வந்துடும். ஸோ அதை தான் 2 power 8ன்னு போடுறோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டான்னு தான் மேலே இருக்கிற பவர்ஸை ஆட் பண்ணுற மாதிரி ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 power 3 2 power 5னா 2 power 8. ஒரே கண்டிஷன், இங்கே இருக்கிற பேஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கணும். பேஸ் வேல்யூ வேறு இருந்துட்டு இப்போ 7 power 3 இன்ட்டு 2 power 5னா இதை நம்ம அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுமே கீழே 7ஆக தான் இருக்கணும், இல்லை ரெண்டுமே கீழே 2ஆக தான் இருக்கணும். ஸோ அப்போ இது லா படி என்ன ஆகும்? -3 power -4 + -3. இதுக்கப்புறம்லாம் தான் நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கற்றுக்கணும். -3 -4 -3 இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே சைனில் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஆட் தான் பண்ணணும். பண்ணிவிட்டு முன்னாடி அந்த சைன் போடணும். அதாவது 4ம் 3 எப்படி ஆட் பண்ணி 7 போட்டுடுறோமோ, இது ரெண்டு முன்னாடியும் ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ போட்டுட்டு +7 அதை நம்ம மென்ஷன் பண்ணுறதில்ல. இது ரெண்டுமே நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சைனை மறக்காமல் போட்டுடுறோம். ஸோ அது -7. இதோடலாம் இங்கே இருக்குது, அதனால் நான் இங்கேயே எழுதிடுறேன். இப்போ நான் நியூமரேட்டரில் இருந்ததை டினாமினேட்டரில் இருந்தேன். 2 the பவருக்கு மைனஸ் இருந்துச்சு, இங்கே நான் மைனஸ் போடலை. டினாமினேட்டரில் எழுதும்போது மைனஸ் போடலை, கவனிச்சுக்கோங்க. இப்போ பேஸ் ரெண்டும் சேம். ஸோ அதே தான் இப்போவும் பண்ணணும். -5 power -2 + 4, இதையும் நீங்கள் கற்றுக்கணும். இப்போ 4 - 2ன்னு போட்டால் டேரெக்டாக 2ன்னு போட்டுருவீங்க. இதே -2 + 4ன்னு போட்டிருந்தா நீங்கள் யோசிக்கக்கூடாது. சேம் தான் இங்கேயும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர்லேருந்து தான் நம்ம எப்படியும் சப்ராக்ட் பண்ண முடியும். பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் அங்கே போட்டிருக்காங்களோ அதே தான். அப்போது 2 - 4ன்னு போட்டிருந்தா என்ன அர்த்தம்? இதுவும் அதே ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ 4லேருந்து தான் 2வை சப்ராக்ட் பண்ண முடியும். பட் மைனஸ் இருந்ததுனால இங்கே மைனஸ் கேரி ஆகும். இது ஒரு கொஷின்லேயும் அடிக்கடி தேவைப்படும், கரெக்டாக நோட்டீஸ் பண்ணணும். ஸோ இப்போது இங்கே -5 power +2ன்னு வந்துடும். இங்கே இருந்துச்சு பாருங்கள், -5 power -4 + 2. இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 4லேருந்து தான் 2 சப்ராக்ட் பண்ண முடியும். சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி இருந்த மைனஸை கரெக்டாக போட்டுடணும். இங்கே பவரில் மைனஸ் இருந்ததுனால நான் அதை டினாமினேட்டரில் எழுதுகிறேன். அப்போ பவரில் மைனஸ் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இது நெக்ஸ்ட் லா. பவர் மைனஸில் இருந்ததுன்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா அது டினாமினேட்டரில் இருந்திருக்கிற எக்ஸ்போனன்ட். அதை மேலே எழுதுனதுனால தான் மைனஸ் போட்டு எழுதுகிறாங்க. 2 power -3னா என்ன அர்த்தம்னா 1 / 2 power 3ன்னு அர்த்தம். இதுதான் இந்த லா. ஸோ அப்போ 5 power -2னா 1 / 5 power 2. இதே -5 power -2 இருந்துச்சுன்னா பவருக்கு மட்டும்தான் மைனஸை மாற்றணும். இங்கே இருக்கிற மைனஸை எக்காரணத்து கொண்டும் மாற்றக்கூடாது. இப்போ 8 power 2னா வெறும் 8 power 2. 8 power -2னா 1 / 8 power 2ன்னு அதோட அர்த்தம்.